سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய அளப்பரிய கருணையினாலே இந்த ரமலானுடைய 18வது தராவையை நிறைவேற்றுவதற்கான வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் ஒன்றுக்கு வழங்கியிருக்கிறான். வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். இந்த ரமலானிலே நிறைய சதக்காக்கள் செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். நம்ம தெருக்களில் கூட முஸ்லீம் அல்லாத பெண்களெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய பெண்கள் கண்ணியத்திற்காக வேண்டி உடுத்துகிற அந்த ஆடையை அவர்கள் அணிந்து கொண்டு தாங்களும் முஸ்லீம்கள் போல என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் காட்டிக்கொண்டு இல்லங்கள் தோறும் சென்று வழங்கப்படுகிற சதக்காக்களை தர்மங்களை பெறுவதற்காக முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு பார்ப்போம். ஆக இந்த ரமலானில் நிறைய சதக்காக்கள் செய்யப்படுகிறது அப்படிங்கிறதும், அந்த சதக்காக்களை பெறக்கூடியவர்களும் நிறைய இருக்கிறார்கள் என்பதும் நாம் பார்க்கிற செய்தி. அந்த சதக்காவை பற்றிய ஒரு செய்தி பரிமாற்றம் நமக்கு மத்தியிலே மிக சுருக்கமான நேரத்தில், இன்ஷா அல்லாஹ் குறுகிய நேரத்தில் சில செய்திகள். சதக்கா அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், அது நம்முடைய பொருளாதாரத்தை குறைத்துவிடும் என்று சொல்லி நம்மில் அநேகர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறோம். நான் சதக்கா கொடுத்தா என்ன ஆகிடும், என்னுடைய பொருள் குறைந்து போகிவிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இயல்பாக அப்படி தான் நினைக்கிறோம். என்கிட்ட 100 ரூபாய் இருக்குது, 100 ரூபாயில் நான் 10 ரூபாயை எடுத்து கொடுத்துட்டேன்னா மீதி என்கிட்ட எவ்வளோ இருக்கும், 90 ரூபா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கொடுக்கிற சதக்கா உங்களுக்கு குறைவை ஏற்படுத்தாதுன்னு சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கு குறைவை ஏற்படுத்தாதுன்னு சொல்கிறான். அது அல்லாஹ் சொல்கிறத பாருங்க, அஜித்து சொல்லல, யார் சொல்கிறான், அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிற செய்தியை நான் முதல்ல சொல்லிடுறேன். லா யன்குஸு மாலுன் மின் ஸதக்கத்தின், எந்த தான தர்மமும், நீங்கள் செய்கிற எந்த தான தர்மமும் செல்வத்தை குறைக்காது. எந்த தான தர்மமும் நம்முடைய செல்வத்தை அது கண்டிப்பாக அது குறைத்து விடாது. சொல்றது யாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு என்னைக்காவது பொய்யாகுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நாம் அது குறையாது என்று சொல்லுகிற பொழுது நாம உள்ளுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிட்டு என்னுடைய 100 ரூபாய்ல 10 ரூபாயை கொடுத்துட்டா 90 ரூபாய் தான் என்கிட்ட மிச்சம் இருக்குன்னு சொல்லி நம்ம நம்பணும்னா நம்ம யாரை நம்பல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை நம்பல. அப்படிதானே அர்த்தம். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே பேசுகிறான், சொல்லுகிறான். பாருங்க, 2வது அத்தியாயம் 261வது வசனத்துல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய வழியிலே தங்கள் பொருள்களை செலவழிப்பவர்களினுடைய செலவுக்கு ஒரு உவமானம், ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஒரு உவமானம், ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னா, ஒரு தானிய விதையை போன்று. ஒரு தானிய விதை இருக்கு பார்த்தீங்களா, அல்லாஹ் அந்த வித்துன்னு சொல்றான். கமஸலி ஹப்பத்தின், ஒரு வித்தை போன்று. ஒரு வித்து அப்படின்னு சொல்லி என்ன சொல்றான், 57 சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. நீங்க ஒரு விதையை என்ன செய்றீங்கன்னு சொன்னா, நீங்கள் பூமியை உழுது ஒரு விதையை நீங்கள் போடுகிறீர்கள். எத்தனை விதையை போடுறீங்க? ஒரு விதையை போடுகிறீர்கள். அந்த ஒரு விதை என்ன செய்யுதுன்னு சொன்னா, அதிலிருந்து அது முளைத்து வெளியே வந்து 7 கதிர்களை வெளியே விடுகிறது. எத்தனை கதிர்?
7 கதிர்கள். நெல்மணி பார்த்துருக்கீங்களா? நெல் வயலை பார்த்துருக்கிறோமா? நாத்து பிட்டு விட்டு எடுத்து நடுவாங்க. அதுல பார்த்தா கதிர்கள் அப்படியே வந்திருக்கும். ஒரு நெல்லுக்கு எத்தனை கதிர் வருது? 7 கதிர் வருது. 7 கதிர்கள் வருகிறது. அல்லாஹ் சொல்றான். அதிலிருந்து 7 கதிர்கள் என்ன செய்யறதுன்னு சொன்னா அதிலிருந்து வெளியாகிறது. அந்த 7 கதிரும் 57 சபஅ சனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மிஅத ஹப்பா. ஒவ்வொரு கதிரிலேயும் 100 நெல்மணிகளை, அந்த விதைகளை அல்லாஹ் வைத்து விடுகின்றார். ஒரு கதிரில் எத்தனை சொல்லுங்களேன்? 7. அப்ப 7 கதிரிக்கு எவ்வளவு கணக்கு படுத்தல? ஒரு கதிருக்கு 100. 7 கதிருக்கு 700. எத்தனை? 700. நீங்க போட்டது எத்தனை தான்? எத்தனை விதையை தான் போட்டீங்க? ஒரே ஒரு விதையைத்தான் நீங்கள் பூமியிலே விதைத்தீர்கள். அது 7 கதிர்களாக வந்தது. 700 மணிகளாக அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தான். அது போன்றுதான் நீங்கள் கொடுக்கிற சதக்கா தர்மம் இருக்கிறதே. நீங்கள் 1 ரூபாயை செலவு செய்தால் அது 700 உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 700 கிடைக்கும் சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய வாக்கு என்னைக்காவது பொய்யாகுமா? அல்லாஹ்வுடைய வாக்கு என்னைக்குமே பொய்யாகாது. பொய்யாகாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த ஆயத்து 2வது அத்தியாயம் 261வது வசனத்துல இருக்கு அப்படிங்கறதை நீங்க பார்த்துக்குங்க. அதே போல பாருங்க, அல்லாஹ் இன்னொரு இடத்துல 34வது வசனம் 34வது அத்தியாயத்துல 39வது வசனத்துல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுஹ்லிஃபுஹு. நீங்கள் செலவு செய்கின்றவற்றுக்கு பகரமாக நீங்க என்ன செலவு செய்கிறீர்களோ அந்த செலவுக்கு பகரமாக இன்னும் பலவற்றை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? நிறைய வழங்குகிறான். கணக்கு இல்லாம சொல்றான். அல்லாஹ் இங்க கணக்கெல்லாம் சொல்லல. மேல ஒரு வசனத்துல அல்லாஹ் என்ன செஞ்சான்? கணக்கு சொன்னான். கணக்கோடு 700 சொல்லி சொன்னான். இதுல சொல்றான் அல்லாஹ் அதற்கான பகரத்தை பல மடங்குகளாக கொடுத்து விடுகின்றான். ரிசுக்களிப்பதிலே அவனுக்கு நிகராக வேறு யாரும் இல்லை. அவனுக்கு நிகர் அவன்தான். ரிசுக்கை கொடுப்பதில் யாருக்கு நிகர்? யாரு? அல்லாஹ்வுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. அவனாகவே இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே சொல்லி தருகிற செய்திகளாக நாம் பார்த்தோம். அப்போ நாம் கொடுக்கிற தானம், நாம் கொடுக்கிற அந்த தர்மம் நமக்கு என்னத்தை ஏற்படுத்தாது? கண்டிப்பாக ஒரு நாளும் அது நமக்கு குறைவை ஏற்படுத்தாது அப்படிங்கிற நம்பிக்கை என்னுடைய உள்ளத்திலே வந்தால்தான் நான் யாரு? முஸ்லிமாக, மூமினாக இருக்க முடியும். ஏன்? அல்லாஹ் ரசூல் வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நான் மூமினா இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லை. அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நான் யாராக இருப்பதற்கு லாயக்கில்லை? மூமினாக இருப்பதற்கு லாயக்கில்லை அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். நிறைய செய்திகள் இருக்கு. நான் இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நிறைய செய்திகள் இருக்கு. சதக்காவை பற்றி நிறைய செய்திகள் இருக்கு. கஞ்சத்தனம் வேண்டாம். நிறைய செய்திகள் இருக்கு. நான் ஒன்றும் சொல்லிடுறேன். என்ன வேண்டாம்? கஞ்சத்தனம் வேண்டாம். வலா யஹ்ஸபன்னல்லதீன யபுகுன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபதுலிஹி ஹுவ கைரல் லஹும் பல் ஹுவ ஷர்ருல் லஹும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்றான்னு சொன்னா 3வது அத்தியாயம் 180வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான். 3வது அத்தியாயம் 180வது அந்த வசனங்கள்ல பேசுறான். அல்லாஹ் தனது அருளிலிருந்து தங்களுக்கு வழங்கியவற்றில் நீங்கள் கஞ்சத்தனம் புரிகின்றீர்களா? நீங்கள் கஞ்சத்தனம் புரியாதீர்கள். அப்படி கஞ்சத்தனம் புரிவது இருக்கிறதே, அவர்கள் அதனை தமக்கு நல்லதென எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி நீங்கள் எண்ண வேண்டாம். அது நீங்க நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? என் காசு, நான் சம்பாதிச்சது, என்னது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு கஞ்சத்தனம் பண்றீங்களா? அப்படி நீங்கள் எண்ண வேண்டாம். அப்படி நீங்கள் எண்ணுவது என்ன செய்றீங்க? பல்ஹுவ ஷர்ருல் லஹும், மாறாக அது அவர்களுக்கு மிக கெட்டதாகும். அப்படி எண்ணிக்கொண்டிருப்பது என்னது? அது அவர்களுக்கு கெட்டது. நீங்க நல்லதுன்னு நினைக்கிறீங்க,
கஞ்சத்தனம் பிடிச்சு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது இருக்கு, அது கெட்டது. அப்படி நீங்க நினைக்க வேண்டாம், அது உங்களுக்கு கெடுதியாக போய்விடும். பல்லுவ ஷர்ருல் லஹும், அது அவர்களுக்கு கெடுதியாக போய் முடியும் என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தனது 3வது அத்தியாயத்திலே 180வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான். என்ன சொன்னான்? என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னான்? கஞ்சத்தனம் வேண்டாம் என்று சொல்லுகின்றான். அடுத்து அந்த தொடருடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அப்படி கஞ்சத்தனம் பண்ணி நீங்க அதை சேர்த்து வச்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னா, தமது கஞ்சத்தனத்தின் மூலம் அவர்கள் சேர்த்து வைத்த எல்லாம் நாளை மறுமை நாளிலே அவர்களின் கழுத்திலே விலங்கு போட்டு பூட்டப்படும். கையில விலங்கு போடுறோம் பத்தியா, போலீஸ்கார கையில விலங்கு போடுவோம், பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம்ல. அது போல கழுத்துல அந்த செல்வங்களை கொண்டு வந்து கழுத்துல போட்டு அல்லாஹ் போட்டு விடுவான். ஒரு கிலோ, அதிகம்லாம் வேண்டாம், ஒரே 1 கிலோ எடையுள்ள ஒன்றை கழுத்திலே நான் மாட்டிக்கொண்டு ஒரு அரை மணி நேரம் என்னால் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. கண்டிப்பா பெண்கள் கூட ஒரு 4 பவுண்டு தங்க செயினை கழுத்துல தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் நேரத்தை கொஞ்ச நேரம் போட்டு கழட்டி வச்சிருவாங்க. ஏன்னா அவளால் அதை சுமத்த முடியாது. பார்க்கிறோம் நம்ம. அப்ப அல்லாஹ் நீ சேகரித்து கஞ்சத்தனம் சேகரித்து பண்ணி சேகரித்து வைத்திருந்த அந்த செல்வங்களை எல்லாம் அல்லாஹ் அதை கொண்டு வந்து விலங்காக கழுத்துல போட்டு விட்டுட்டான்னு சொன்னா தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை? அல்லாஹ் அதுதான் சொல்றான், கஞ்சத்தனம் வேணாம்ங்கிறான். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை தான தர்மங்களை நிறைய செய்யக்கூடியவர்களாகவும் கஞ்சத்தனத்தை கைவிடக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கான பாக்கியத்தை கொடுக்கட்டும்.